ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தருமபுரி நாகராஜ் ஆட்டோஸ் நாகராஜ். ஒரு ஸ்கூட்டி பேப்போட ரிலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ரிலே எப்படி செக் பண்ணுறதுன்றான். ஆரனுக்கு செல்ஃப் ரிலே இதெல்லாம் இந்த ஸ்கொயர் டைப் ரிலே வரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வர எஃப்ஐ மாடலில் சின்ன ரிலே நிறைய வரும். 4 பின் ஜாக்கெட்டு ரிலே இது. இந்த ரிலே நல்லா இருக்கா போயிட்டு தான் செக் பண்ண முடியல. இதுக்கு செக் பண்ணுறதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா அந்த காரு ஒர்க் ஷாப்லலாம் ஒரு டூல் வச்சுருப்பாங்க. இந்த ரிலே போயிடுச்சா இல்லையான்ட்டு போட்டுட்டு அது ஒரு லைட் ஒன்று எரியும். பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தாங்கன்னா நல்லா இல்லைன்றது தெரிஞ்சு போயிடும். இது நாம் எப்படி ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு செக்கப் வீடியோ அது. அதாவது BS6 ஸ்கூட்டி பெப்பு செல்ஃப் டைரக்ட் பண்ணால் கரெக்டாக எடுக்குது. இந்த ரிலே வேலை செய்தா இல்லையா தெரியல. அதனால் இந்த ரிலேவை எப்படி செக் பண்ணலான்றதுக்காக இந்த ஒரு வீடியோ பாருங்கள். இந்த ரிலே 4 பின் ரிலே அப்படியே கிட்ட வைப்பா. நம்ம பேட்டரியிலேருந்து அவுட்புட் லைன் எடுக்கிறதுக்கு ஏரியா ஒரு 2 கிளிப்பு போட்டு 2.5ல் 2 ஒயர் போட்டு நம்ம 4 கிளிப்பு 2 கலரில் ஒயர் போட்டு எடுத்து வச்சுருவோம். இது ரொம்ப நல்லா யூஸ் நிறையா. இப்போ எப்படின்னா இதில் லாக் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு BS6 எல்லாம் செக் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு புது பேட்டரியை நம்ம டெஸ்டிங்காக வச்சுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ரிலே செக் பண்ணுறது பாருங்கள். இந்த 2 கிளிப்பு பாருங்கள். இந்த சின்னதுக்கும் பெருசுக்கும் டைரக்ட் பண்ணுறேன். இது 2த்துக்கும் டைரக்ட் பண்ணியாச்சு. இப்போ மைனஸை கொடுத்துட்டோம். மேக்ஸிமம் மைனஸ் கொடுத்துட்டு ப்ளஸ்ஸை கையில் வச்சுக்கிறது பெட்டர். என்ன ரீசன்னா சில நேரத்தில் ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு மைனஸ் கொடுக்கும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆகிக்கிறோம். இதுவுமே ஆகும் ஆகாதுங்கிறதுக்காக. இப்போ இந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுக்கும்போது திக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். சவுண்டு கேட்குதுங்களா? இப்போ ரிலே ஒர்க் ஆகுது. ஆனால் அவுட்புட் கொடுக்குதா, இன்புட் உள்ளே போகுது, அவுட்புட் கொடுக்குதான்னு தெரியணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிலேயில் சைடில் டச் பண்ணி இதை பண்ணால் ஸ்பார்க் ஆகும். பார்த்தீங்களா? அப்படியே லைட்டாக அப்படியே டச் பண்ணி அப்படி பண்ணுங்கன்னா ஸ்பார்க் ஆகும். அப்போ இதுலேருந்து அவுட்புட் வருது. அப்போ ரிலே நல்லா இருக்குது. சில நேரத்தில் பார்த்தோன்னா இந்த அவுட்புட் வரலைன்னா இதுலேருந்து கான்டாக்ட் கிடைக்கல அப்படின்னா ரிலே போயிடுச்சு. ஆனால் இந்த சத்தம் வரும், டிக் டிக்குன்ற சத்தம் வரும். ஆனால் அவுட்புட் வராமல் இருக்கும். ஏன்னா உள்ள பாயிண்ட் செட்டு பர்ன் ஆகிட்டுக்கலாம். ஈஸியாக நம்ம இப்படி செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்து செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நிறைய விஷயத்துக்கு நல்ல யூசேஜ் ஆகும். கொஞ்சம் ஒயர் நல்ல திக்கான ஒயராக ஒரு 3 ஒரு ஒயர்னுவாங்க. அதாவது இது நான் இப்போ 2.5 போட்டிருக்கேன். இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் செல்ஃப் போட்டால் ஹீட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஹெவி ஒயராக போட்டோம்னா நம்ம செல்ஃப் செக் பண்ணுறதுக்கு, செல்ஃப் மோட்டர் செக் பண்ணுறதுக்குன்னு நிறைய வேலைக்கு ஈஸியான வேலை. ஒரு கஸ்டமர் வராரு, பேட்டரியை கலட்டாமல் ஒரு பேட்டரியில் ப்ராப்ளம்ன்றதை எடுத்து லூப் அடித்து செக் பண்ணலாம், ஈஸியாகிடும். இதுக்கு முன்னே பார்த்தோன்னா நம்ம கார் சர்வீஸ் சென்டரில் நிறைய அந்த மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸ்டார்ட் ஆகாத காரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் ஹை டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா ஜெம் ஸ்டார்டர்னு ஒன்று வந்துருக்கும். ஒரு 5000 ரூபா சார்ஜ். நம்மக்கிட்ட இருக்கிற பேட்டரி ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போனோம்னா உடனே வண்டி ஸ்டார்ட் பண்ணி எடுத்து வந்தெல்லாம் அது ஈஸியாக இருக்கும். நிறைய புல்லட்லாம் பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. BS6 பேட்டரி டவுன் ஆகிடுச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே.